ஹே ஆமஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து ஜிம்மினுக்கு வந்து இது ரெண்டாவது ஒன் ஷாட். ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட் போட்டிருப்பேன், அது வந்து அவ்வளோ ரீச் கிடையாது. இப்போ ரெண்டாவதாக ஜிம்மினுக்கு வந்து நான் ஒரு ஒன் ஷாட் போடுறேன். டைட்டில் என்னென்னா மை எக்ஸ் இஸ் நவ் மை கோல்டு சிஇஓ. டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஜிம்மின் வந்து உங்களோட எக்ஸ் தான். ஆஃப்டர் உங்களுக்கு வந்து ஒரு பாஸாக இருப்பான். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் தான் ஒய்என், நீங்கள் படித்தது சியோலில் தான், ஒர்க்கும் அங்கே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான். உங்கள் அம்மா அப்பா வந்து இந்தியாவில் இருக்காங்க. நீங்கள் சேல்ரி வந்த உடனே உங்கள் அம்மா அப்பாவுக்கு அனுப்பிடுவீங்க. உங்கள் அப்பா வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பார். ஸோ உங்களோட சேல்ரி எல்லாமே வந்து அதுலேயே போயிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவள் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கா. அவளுக்குமே ஃபீஸ் நீங்கள் தான் கட்டணும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி சேல்ரி வந்து உங்களோட பேரண்ட்ஸ்க்கு அனுப்புவீங்க. உங்களோட லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் போயிட்டுருக்கு. இதுவே போதும், மற்றதை நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வேகமாக ஒரு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகிறீங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். சார், எதுக்கு சார் என்னை ஃபயர் பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஒரு ரீசனே இல்லாமல் எதுக்கு என்னை ஃபயர் பண்ணுறீங்க? இது என் கம்பெனி. யார் யார் இருக்கணும், யார் யார் இருக்கக்கூடாது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஃபயர் பண்ணுறேன். இனிமேட்டு நீங்கள் வர தேவையில்ல ஒயன். சார், ஆனால் நீங்கள் பண்ணுறது நியாயமே கிடையாது. ஏதோ ஒரு பொண்ணுக்காக என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க. ஒயன், புரிஞ்சுக்கோ, அதுதான் சொல்கிறேன்ல. ஆனால் சார், ரீசனே இல்லாமல் நீங்கள் என்னை வேலையை விட்டு தூக்குறது நியாயமே கிடையாது. ரீசன் சொல்லுங்கள். ரீசன் சொன்னால் போயிடுவியா? கண்டிப்பாக போகிறேன். ஒரு லேண்ட் விஷயமாக உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்துருந்தேன்ல, அது எங்கே? அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்தேன். அந்த ஒரு லேண்டுக்காக எத்தனை கம்பெனி அடிச்சுக்கிறது தெரியுமா? ஆனால் அதை நீ கேர்லெஸ்ஸாக விட்டுருக்க. சார், அதை நான் அன்றைக்கே சொன்னேன். அது நான் பண்ணலை சார். யாரும் எடுத்திருக்காங்க. யாரும் எடுக்கல ஒயன், நீ தான் கொடுத்துருக்க. நல்லா தெரியுது. இப்போ ரீசன் சொல்லிட்டேன்ல, கிளம்பு. சார், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் ஒன்றும் அந்த ஃபைல் எடுத்து கொடுக்கல. யாரோ பிளான் போட்டு தான் பண்ணியிருக்காங்க சார். நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் சார் சம்பாதிக்கிறேன். இப்போது இந்த வேலையும் இல்லைண்ணா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க? இங்கே நின்று என்ன சிம்பத்தி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கியா? நீ ரீசன் கேட்ட, நான் சொல்லிட்டேன். ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு. எனக்கு நிறையா வேலை இருக்கு ஒயன். ஒன்றை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ. ஐ எம் லீவிங் நவ். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கம்பெனியோட எக்ஸிட்டில் நிற்கிறீங்க. இப்போது அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலையே இருந்திருக்காது. அப்போ ஒரு சின்ன வேலையில் போய்ட்டு நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாகிட்டு அதுக்கப்புறம் நிறையா கம்பெனிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனியில் சீனியர் பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட இந்த கம்பெனிக்கு நீங்கள் 5 இயர்ஸ் உழைச்சிருக்கீங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படி சொல்லிட்டு. அந்த கம்பெனியில் நிறையா உங்களுக்கு அகென்ஸ்டாக தான் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களும் அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்களுக்கு அழகாக வருது, பட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நடந்து வரீங்க. நீங்கள் நடந்து போகிற இடத்துல ஒரு குட்டி பார்க் இருக்கும். நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே நிறைய குட்டீஸ் விளையாடிட்டுருக்காங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக சேடாக தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தது பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி சொல்கிறது தெரியல உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சேடாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு உங்ககிட்ட வந்துட்டு, அக்கா அக்கா சொல்லுடா, என்னாச்சு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன வேணும்? எனக்கு அந்த ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் பறித்து தரீங்களா? நான் குட்டியாக இருக்கிறதுனால என்னால் பறிக்கவே முடியல. நீங்கள் என்னோட ஹைட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களால் பறிக்க முடியும்ல. கொஞ்சம் பறித்து தாங்களேன். ஓகே இரு, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அழகாக ஏஞ்சி வந்து அந்த ஃப்ளவரை பறிக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் கைக்கு எட்டவே இல்லை, அவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த ஃப்ளவர். ஸோ நீங்கள் எட்டி எட்டி பார்க்குறீங்க, பட் முடியல. அப்போ திடீர்னு ஃப்ளவர் உங்ககிட்ட வர மாதிரி இருக்குது. பார்த்தா உங்களை யாரோ தூக்குறாங்க. நீங்களும் அந்த ஃப்ளவரை பறிச்சிடுறீங்க.
பறிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க யாரோ உங்களை தூக்கி வச்சுருக்காங்கன்றத. நீங்கள் டக்குனு கீழே பார்த்தீங்கன்னா பைக் ரேசர்லாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுட்டு கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு ஒரு பையன் உங்களை தூக்கிட்டு நிற்கிறான். நீங்கள் டக்குனு அவனை தள்ளி விட்டுட்டு, உனக்கு அறிவு இல்லையா, எந்த மாதிரி டைமில் வந்து விளையாடணும் தெரியாது, இந்தடா இந்த ஃப்ளோரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அனுப்பிடுறீங்க. தேங்க்யூக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் வந்து உங்களுக்கு வந்து கிஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த பையன் பார்த்துட்டு தான் இருப்பான். சியூஜுன், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? ஹேய், எப்படி என்னை கண்டுபிடிச்ச? நான் தான் ஹெல்மெட் போட்டிருக்கேனே. உன்னை பார்த்தோன்னே எனக்கு தெரியும். இந்த மாதிரி கேவலமான ஹெல்மெட் நீ மட்டும்தான் போடுவேன். எந்த பையனும் எனக்கு தெரியும் உன்னை தவிர. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு நீ சாடாக இருக்க? அதுவா, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கு ஏன் எனக்கு கவலைப்படுற? நான் தான் இருக்கேன்ல, பேசாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ. வீட்டிலே இருந்து எனக்கு நல்லா ஆக்கி போடு. அத்தை மாமாவை நான் பார்த்துக்கிறேன். சிஞ்சூன், இந்த மாதிரி பேசாத நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒழுங்கு மாதிரியே போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. சரி சரி, ஓகே, நீ அதை பற்றி கவலைப்படாத. உங்கள் ரெஸ்யூம் எனக்கு அனுப்பு. என் கம்பெனியில் வேணால் நான் பேசி பார்க்குறேன், ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. பை பாய். எங்கே போகிற? ரேசிங்க்கு தானே போகிறேன். இரு, நான் ஆன்ட்டிக்கிட்டே மாட்டி விட்றேன். எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்கிறது பாரு, அங்கங்கே தையல். இந்த மாதிரி ரேஸ்லாம் ஓட்டாத. ஆன்ட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? ஹேய் வயன், அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் கவலைப்படாத. நான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. நான் இப்போ கிளம்புறேன், பை பாய், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போயிடுறான். எதுக்கு வந்தான் எதுக்கு போனானே உங்களுக்கு தெரியல. நீங்கள் பாட்டு நின்றுட்டுருக்கீங்க. நீங்களும் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்னென்னா சஹானா. அப்படியே நைட் ஆகுது, ஒரு காலிங் பெல் அமக்கிற சவுண்ட். நீங்களும் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா சஹானா தான் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கா. ஏய் பார்த்துடி, ஏன்டி இப்படி ட்ரிங்க் பண்ணுற? வயன், என்கிட்ட எதுவும் கேட்காதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் கம்பெனியை மூட போகிறாங்க. இப்போ வேற ஒரு கம்பெனி வரப்போகுது தெரியுமா? நீ முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அப்படியே ஷோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. இங்கே பாரு சஹானா, நிறைய ட்ரிங்க் பண்ணாத, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்கிறது. இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு அவளுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு அவளை நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்கிறீங்க. அவளுக்கு அப்படியே சாப்பாடும் கொஞ்சம் கொடுக்குறீங்க. பட் அவள் சாப்பிட மாட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வயன். உனக்கே தெரியும்ல நான் ஜங்குக்கை எப்படி லவ் பண்ணேன்னு. ஆனால் இப்போ பாரு, இப்போது அந்த கம்பெனி இல்லை. ஜான் கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இப்போது பார்க் கம்பெனி வரப்போகுது. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல வயன். சஹானா, சரி ஃபீல் பண்ணாத. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தா நீ தான் பாவம் போல். சரி, நீ நல்லா ரெஸ்ட்டு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிப்பீங்க. அவள் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு என்ன விஷயம் சொல்லுவையான்? பரவாயில்ல, நீ நல்லா ரெஸ்ட்டு, நான் மார்னிங் சொல்கிறேன். வேணாம், நீ இப்பயே சொல்லு. சரி ஓகே, ஆக்சுவலி எனக்கு வேலை போயிடுச்சு சஹானா. எனக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா உன் கம்பெனியில்? ஜான் கம்பெனியை தூக்கி மூட போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. பார்க் கம்பெனி வந்து சேருது. எனக்கு தெரிஞ்சு சிஇஓக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு தான் ஆள் இல்லாமல் இருக்குது. பேசாமல் நான் உனக்கு வேணால் கேட்கவா? கண்டிப்பாக. ஏதாச்சும் ஒரு வேலை. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே தான் சஹானா. சரி ஒயன், அப்போ நான் கேட்குறேன், ஓகேவா? சரி சஹானா, அப்போ நான் கிளம்புறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடுனா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒயன், 2 பேரும் இன்றைக்கி ஒன்றா தூங்கலாமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேர் ஒரே பெட்டில் அப்படியே கட்டிப்பிச்சுன்னு பார்த்துன்னு இருக்கீங்க. சஹானா வந்து உங்களுக்கு எப்போது ஃப்ரெண்டாக இருப்பானா, காலேஜ்லேருந்தே அவள் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால் உங்களுடைய ஃபேமிலி மேட்ரு, அவளோட ஃபேமிலி மேட்ரு எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. உங்கள் 2 பேரை பற்றி உங்கள் 2 பேருக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்.
அப்படியே நீங்கள் 2 பேரும் நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. சஹானாவும் உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துட்ருப்பா. நீங்கள் வந்து ஒரு 4 டேஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கீங்க வேலைக்கு. பட் சிஓ இன்னும் வந்து கம்பெனிக்கு வரலை. ஏன்னா புது கம்பெனிக்கு வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து சிஓ வரலை. இன்றைக்கி வந்து திருப்பூரில் வைக்கிறாங்க. அதனால் வந்து சிஓ வரணும். நீங்கள் தான் வந்து பிஏ. ஸோ நீங்கள் தான் வந்து பொக்கே எடுத்துகிட்டு போயிட்டு தரணும் சிஓவுக்கு. அதனால் உங்ககிட்ட பொக்கேலாம் கொடுத்து வச்சுட்டாங்க. நீங்கள் ரெடியாக நிற்கிறீங்க. ஒரு செம்ம காரில் செம்மையாக ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வந்து இறங்குறாரு. அவர் தான் சிஇஓ. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு செம்ம கூலாக ரொம்ப கிளாஸியாக இருக்கார் பார்க்கவே. நீங்கள் அப்போ வரைக்குமே ஃபேஸை பார்க்கல. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை நீங்கள் நீட்டும் போது அப்போ அவர் அந்த கூலிங் கிளாஸை கழட்டிட்டு அப்படியே அவரோட கோல்டு ஐஸால் உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அப்போ தான் அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அது நம்ம ஜிமின் தான். ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்க்குறீங்க. எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்லேருந்து இன்னுமே வெளியில் வரல. அவன் அந்த பொக்கேவை கூட வாங்கலை. அவன் பாட்டுன்னு நேராக போயிடுறான். அப்புறம் அவன் அந்த சிசர் எடுத்து அந்த ரிப்பனை வெட்டுறான். வெட்டிட்டு எல்லாருமே வந்து கத்துறாங்க. பட் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அங்கே நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னா மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிமினை மட்டும்தான் பார்க்குறீங்க. இது எப்படி பாசிபிள்? ஜிமின் ஜிமின் எப்படி இங்க? அப்போது இது இவனோட கம்பெனியா? இவன் தான் சிஓவா? இது தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்து சேர்ந்துருக்க மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஆனால் என் பேரண்ட்ஸ்க்காக நான் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஜிமின் மறுபடியும் என் லைஃப்குள்ளே வருவான் நான் நினச்சி கூட பார்க்கல. ஜிமின் என் லைஃப்குள்ளே வரக்கூடாது. என் லைஃப்குள்ளே வந்தானா அவனுக்கு நல்லது கிடையாது. அவன் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். அதனால தானே நான் அவனை விட்டுட்டே வந்தேன். மறுபடியும் எப்படி அப்படி நீங்கள் இங்கே திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ், மிஸ் ஒயன். சொல்லுங்கள் சார். நீங்கள் தானே என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்? எஸ் சார். பின்ன அங்கேயே நின்றுட்டு இருந்தா எனக்கு நீங்கள் தானே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. பர்சனல் அசிஸ்டண்ட்னு பொசிஷனில் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கும் பண்ணணும். புரியுதா? வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்றைக்கான ஷெட்யூல் என்ன, இன்றைக்கி என்ன ரொட்டீன்ஸ் இருக்குது, மீட்டிங் இருக்கா, என்ன எதுவுமே சொல்லாமல் அங்கேயும் நின்றுட்டு பேயஞ்சா மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது ஒயன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால உங்களுக்கு நான் வார்னிங்கோடு விடுறேன். இல்லைனா என்னோடய பனிஷ்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. மிஸ் ஒயனுக்கு மட்டும் இது கிடையாது, எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் தான் நான் சொல்கிறேன், எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்த சிஇஓ எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி தான். எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. முதல்ல என்னோடய ரூல் என்னென்னா டைம் கரெக்டாக வரணும், டைமிங்கில் கரெக்டாக இருக்கணும், பஞ்சுவாலிட்டி இருக்கணும். அப்புறம் எல்லோரும் ப்ராப்பர் ட்ரெஸ் கோடு இருக்கணும். அங்கங்கே நின்று பேசுகிறது, சும்மா வெட்டி கதை பேசுகிறது, யாருக்கும் தெரியாமல் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் காலேஜ் மற்ற கம்பெனியில் அப்படி இருக்கலாம். ஆனால் இங்கே எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டு தான். தென் எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். யாராச்சும் என் கம்பெனிக்கு சீட்டிங் மட்டும் பண்ணிங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வேலையை விட்டு மட்டும் தூக்குவேன் நினைக்காதீங்க. கண்டிப்பாக பிளாக் மார்க் வச்சு தான் அனுப்புவேன். அப்படி ஜிமின் எல்லோரும் முன்னாடியும் நின்று ஸ்ட்ரிக்டாக பேசிவிட்டு எல்லாருக்கும் வார்னிங்லாம் கொடுத்துட்டு போகிறான். எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ இந்த சிஓ ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிறைய விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அவன் சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துருப்பான். அப்போ ஜிமின் என்ன அப்படி தான் யோசிச்சுட்ருக்கான்ல அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜிமினோட ஆஃபீஸ் ரூமுக்கு பக்கத்தில் தான் உங்களுடைய கேபின் மாதிரி, ஐ மீன் அவனோட ஆஃபீஸ் ரூமில் தான் உங்களுக்கு ஒரு டேபிள் ஒரு சேர் அந்த மாதிரி அவனோட ரூம்குள்ளேயே தான் இருக்குது உங்களுடைய கேபினும். நீங்களும் போய்ட்டு அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், ஒயன் நான் சொன்ன ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டிங்களா? எஸ் சார் முடிச்சிட்டேன். பேமெண்ட் அனுப்ப சொன்னீங்களே அதை அனுப்பிட்டேன். டாக்குமெண்ட்லாம் உங்களுடைய டேபிள் மேலே வச்சுருக்கேன். அப்புறம் இதில் நீங்கள் சைன் போட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது சார். மீட்டிங்க்கு இன்னும் 10 minutes தான் சார் இருக்குது. அவ்வளோதான் சார். நீங்கள் சொன்ன எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. மீட்டிங் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டா முடிஞ்சுது. அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே மிஸ் வயான், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஏன் நீங்கள் என் கண்ணை பார்த்து பேச மாட்டீங்க? கீழே கீழே பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? சார், புரியல. இல்லை, ஒர்க்கில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ ஓகே மிஸ் வயன், மீட்டிங்க்கு ரெடி ஆகிடுங்க. நீங்கள் தான் இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் பண்ணணும். சார் சார் சடனாக சொன்னால் நான் என்ன சார் பண்ணுவேன்? ஆமாம் வயன், திடீர்னு தான் சொல்ல முடியும். உங்களோட திறமையை நான் செக் பண்ணணும்ல. ஏதோ 5 years ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு சீனியர் பொசிஷனில் வேறு இருந்தீங்களாமே. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சின்ன மேட்ரு தானே. ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் மீட்டிங் ஹாலுக்கு போயிடுறான். உங்களுக்கு சடனாக சொன்னோன்னே என்ன பண்ணுறது தெரியல. நீங்களுமே மீட்டிங்க்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துடுறீங்க. இப்போ மீட்டிங் ஹாலில் உங்களை தான் ஜிமின் வந்து எழுப்புறான். உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அவனை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. அவனை உங்களால் பார்க்கவும் முடியல. பார்த்தா எங்கே நீங்கள் ஃபாலோ ஆகிடுவீங்களோன்ற ஒரு பயம். அவனை பார்க்காம நேராக பார்த்து கான்ஃபிடெண்ட்டாக அழகாக நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க. ரொம்ப நீட்டாக பண்ணுறீங்க. எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிறது புரியுது. அவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஐடியாலாம் கொடுக்குறீங்க நீங்கள். ஸோ ஜிமினுமே ஒரு மாதிரி ஷாக்காக அவங்கள பார்க்குறான். ஏன்னா அவன் உங்களை அசிங்கப்படுத்தலாம் நினச்சிருந்துருப்பான். பட் நீங்கள் அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு உக்காந்துடுறீங்க. ஜிமினுக்கு தான் ரொம்ப மொக்கையாக போயிடுது. அப்புறம் அவனுமே வந்து உங்களை பார்த்து குட் ஒயன், குட் ஜாப் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ஒரு வேண்டா வெறுப்பாக சொல்லிவிட்டு அப்படியே உக்காந்துடுறான். இப்படியே தான் இந்த டே உங்களுக்கு போயிருக்கோம். ஈவினிங் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. சஹானா கிட்டே எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அப்போ சஹானாவும் நானுமே நினச்சி பார்க்கல ஒயன் இந்த மாதிரி நடக்கும்னு. ஜிமின் தான் சிஇஓன்னு எனக்கு தெரியாது. புரியுது. மறுபடியும் என் லைஃப்குள்ளே வரணும்னு இருக்குது. நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் எனக்கு வேறு வழியும் தெரியல. நான் இந்த வேலையில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீலிங்காக சொல்லிகிட்ருக்கீங்க சஹானா கிட்ட. சஹானாக்குமே உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது. ஸோ அவளுமே உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்கா. இப்படியே அந்த நைட் முடியுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் சீக்கிரமாகவே நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க. போயிட்டு உட்காந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வர்றதும் நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. உங்கள் வேலை எது? வேலை பார்க்குறது. அதை மட்டும் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்து அவனோட ப்ளேஸில் உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்கான். ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கான். நம்மளுக்கே ஒரு மாதிரி தோணும்ல, யாரும் நம்மளை பார்க்குறாங்க சொல்லிவிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்களும் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சமாளிக்கிறீங்க. பட் ஜிமின் வந்து அந்த ஐஸை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. உங்களே தான் பார்த்துட்ருக்கான். பட் நீங்கள் கண்டுக்காத மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே நோட் பண்ணுறான். உங்கள் ஃபிங்கரில் வந்து ஒரு ரிங் போட்டிருப்பான். ஸோ அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறான். பட் உங்கள் கையில் அது இல்லை. அவனுக்கு செம்ம விருப்பாயிடுது. மிஸ் வயன் சார், இது நீங்கள் தானே பண்ணீங்க? இந்த ப்ராஜெக்ட் என்ன இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கீங்க. வர கிளைண்ட்டுக்கிட்ட காமிச்சேன்னா என் மூஞ்சிலே காரி துப்புவான். இதை முதல்ல ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கள். என்ன தான் பண்ணுறீங்களோ, என்ன கம்பெனி இது, இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸை முதல்ல மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி காய்ச்சி பூச்சின்னு கத்துறான் அவங்கக்கிட்ட. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் இல்லை சார், நான் கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பண்ணிங்களா? இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். நீங்களும் போய்ட்டு அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. என்னது இது? அட்ரஸ் எல்லாமே தப்பு. சார் இல்லை சார், நீங்கள் கொடுத்தது தான். ஒய்யன், என்னை எதிர்த்து பேசாதீங்க. உங்ககிட்ட தானே சொல்லிகிட்ருக்கேன். பாஸ் சொன்னால் எல்லாமே கரெக்டாக செய்யணும். என்னையே எதிர்த்து பேசிகிட்ருக்கீங்க. நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் செய்யணும். புரியுதா? என்கிட்ட கேள்விலாம் கேட்கக்கூடாது. இந்தாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு உங்கள் கையில் கொடுத்துட்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக உட்காந்து பண்ணியிருப்பீங்களா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் டேபிளில் வச்சுட்டு பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ கோவம். அவன் அப்படியே அந்த கோவத்தோடு அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? நான் கம்முன்னு தானே இருக்கேன். வேணும்னே என்னை வம்புக்கு இழுத்துட்ருக்கான். பரவாயில்ல, இருக்கட்டும். அவன் கோவம் நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து மறுபடியும் அந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்து பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஜிமினோட ஆஃபீஸ் ரூமை யாரும் நாக் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. என்ட்ரன்ஸ்க்கு நேராக தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு செம்ம அழகான பொண்ணு உள்ளே என்ட்ரு ஆகிறா. அவள் பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸாகி பார்க்குறீங்க அவளை. ஹே ஜிமின், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்து வரா. லூனா, வாட் அ சர்ப்ரைஸ். வா வா உள்ளே வா
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸில் அப்போ தான் சிரிப்பே நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே அவளை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறான். ஜிமின், நீ ஏன் எனக்கு காலே பண்ணல? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? சாரி, தெரியாமல் கால் பண்ண மறந்துட்டேன். சரி விடு, நான் இனிமேல் உனக்கு எப்போவுமே கால் பண்ணுறேன். இல்லைன்னா நம்மளோட ஆஃபீஸ் தான் இருக்குல்ல, நீ வந்துடு, ஓகேவா? ஓகே. இது யார்? அவங்க தான் ஒயன், என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபேஸ் அப்படியே மாறுது ஒரு கோவமா. சரி அதெல்லாம் விடு. நீ என்ன இன்றைக்கி திடீர்னு வந்திருக்க? அதுவா, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்பா என்கேஜ்மெண்ட் டேட் மாற்றிருக்காரு. இன்னும் 2 வீக்ஸில் நமக்கு என்கேஜ்மெண்ட். அதை சொல்லலாம் தான் வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் ஜிமின் நீ எனக்கு மட்டும்தான், யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ஜிமினோட சீக்ஸ்லேயே வந்து அப்படியே அவள் ஒரு கிஸ் பண்ணியிருப்பான். ஜிமினும் வந்து அவளோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஜிமின் வந்து அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு திரும்பியிருப்பீங்க. அதை ஜிமினும் நோட் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் வந்து அவங்க ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க, அங்கே எதுவும் கண்டுக்காத மாதிரி இருக்குது உங்களுக்கு. பட் உங்கள் எண்ணம் ஃபுல்லாமே அந்த சைடு தான் இருக்குது. அவங்க 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்கவே நீங்களும் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்ககிட்ட, மிஸ் ஒயன், எங்கள் 2 பேரும் கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாங்க. சார், என்ன சார் சொல்கிறீங்க? அதுக்குன்னு ஆள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வேணா நான் இன்ஃபார்ம் பண்ணவா? இல்லை ஒயன், உங்களை தான் நான் போட சொல்கிறேன். போயிட்டு எனக்கு ஒரு பிளாக் டீ, இவளுக்கு வந்து காஃபி தான் பிடிக்கும், ஸோ காஃபி 2 பேருக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. என்ன, எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்கீங்க? போங்க, சொன்ன வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான் அவன். உங்களுக்கும் வேறு வழி இல்லை, நீங்களும் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்களும் போயிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு தாட் ஃபுல்லாகவே அவன் மேலே தான் இருக்குது. ஜிமின் என்ன மறந்துட்டான், ஆனால் என்னால் தான் முடியல. எனக்கு அவனை தவிர்த்து வேறு எந்த பசங்களையும் யோசிக்கவே தோண மாட்டுது. ஆனால் அவன் என்னை மறந்தது ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு ஏற்ற பொண்ணு லூனா தான். லூனா கண்டிப்பாக நல்ல பொண்ணாக தான் இருப்பாள். ஏன்னா அவனுக்கு இந்த பொண்ணை பார்த்தது கண்டிப்பாக அவனோட அப்பாவாக தான் இருக்கும். லூனா தான் ஜிமினுக்கு பர்ஃபெக்ட். அவள் ஃபேமிலி பேக்ரவுண்டும் ரொம்ப பெருசு. ஜிமியோட ஃபேமிலிக்கு கண்டிப்பாக லூனாவோட ஃபேமிலி தான் கரெக்ட். ஃபினான்ஸ்லேயும் ஸ்டேட்டஸ்லேயும் எல்லாத்துலேயும் அவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. இப்போ தான் புரியுது. ஜிமின் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அது போதும். எப்படியோ அவனுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க போகிறாங்க, அதை நினச்சி எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அந்த மில்க் எடுத்து அப்படியே ஊற்றும் போது அப்படியே அவங்க கையில் ஊற்றிக்கும். கையில் ஊற்றிக்கிச்சு, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பேண்டேட் இருக்கான்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ளே ஜிமின், ஒயன், உங்ககிட்ட காஃபி தான் போட சொன்னேன், அதுக்கே இவ்வளோ நேரம் அப்படின்னு அவன் கத்தவே அப்படியே நீங்கள் வந்திருப்பீங்க. சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வைக்கிறீங்க. தெரியாமல் லூனா மேலே கொட்டிடுது. ஆல்ரெடி அவங்க மேலே கொட்டியிருக்கோம். ஸோ அவள் மேலே கொட்டும் போது உங்கள் கையில் மறுபடியும் பட்டை காயத்து மேலே பட்டுருது. ஸோ உங்களுக்கும் வலிக்குது ரொம்ப. லூனா, என்ன வேலை செய்கிறீங்க? உங்களை ஒரு காஃபி போட சொன்னால் இப்படி தான் பண்ணுவீங்களா? என்ன ஜிமின் இது? முதல்ல உங்களை வேலையை விட்டு தூக்கு, இப்படிலாம் பண்ணுறாங்க, நீ எதுவுமே கேட்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறா அவ. மிஸ் ஒயன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அடுத்த வாட்டி உங்களை வேலையை வாங்கக்கூடாதுன்றதுனால இப்படிலாம் பண்ணுறீங்களா? தயவு செஞ்சு இங்கே வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்கள லைட்டாக தள்ளி விட்டுருப்பான். ஸோ லூனாக்கு வந்து அப்படியே அவன் வந்து தொடச்சி விட்டுட்டுருக்கான். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா உங்கள் கையிலையும் கொட்டியிருக்கும், உங்கள் கையில் தான் பாதி கொட்டியிருக்கும். ஸோ அதை அவன் கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் போய்ட்டு உங்களுடைய இடத்துல போய் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் கை ரொம்ப எரியுது, உங்களுக்கு லைட்டாக டியூர்ஸ்லாம் வருது கண்ணில் இருந்து. பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. சியோன்ஜூன் தான். ஹலோ அயன், இன்றைக்கி ஈவினிங் ரெடியாரு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சொல்கிற, திடீர்னு வரேன்ற? ஆமாம், அவங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும், முக்கியமான விஷயம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் ஈவினிங் வெயிட் பண்ணு, உன் ஆஃபீஸ் கீழே வெயிட் பண்ணு, நான் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே வைக்கிறேன். இரு நான் இன்னும் சொல்லவே இல்லை அதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கால் கட் ஆகிடுது.
இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்க எல்லாமே வந்து ஜிமின் கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து பேசுகிறது வந்து சியோன்ஜுன் தானே தெரிஞ்சிருது. ஈவினிங் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறீங்க. அப்போது ஒயன் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி உங்களுக்கு நைட் ஷிஃப்ட். இன்றைக்கி நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். சார் சாரி சார், என்னால் முடியாது. ஏன் முடியாது? நான் சொல்கிறத நீங்கள் எப்போவுமே கேட்க மாட்டிங்களா ஒயன்? நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நேர் எதிராக தான் பதில் சொல்கிறீங்க ஒயன். என் ஆர்டருக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தானே நாங்கள் சேலரி தரோம். சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் என் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ண போகிறேன். அவர்கிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ என்னால் முடியாது சார். நான் வேணால் லெட்ரு எழுதி தரேன். ஆஃப் டே நான் வந்த மாதிரி இருக்கட்டும். ஜிம்மினுக்கு செம்ம கடுப்பாகிடுது. நீங்கள் அப்படியே கிளம்பி போயிடுறீங்க அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல். அவனுக்கு செம்ம கடுப்பாகிடுது. ஏன்னா அவன் சொல்லி செய்ய மாட்டீங்களே, அதனால் அவனுக்கு செம்ம கடுப்பு. ஸோ நீங்கள் வந்து கீழே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜிமின் அவனோட ஆஃபீஸ் ரூம்லேருந்து அப்படியே அந்த மிரர் வழியாக பார்க்குறான் அவங்கள, நீங்கள் நின்றுட்டுருக்கத. அப்போது கரெக்டாக சியோன்ஜுனும் அந்த ரேசிங் பைக் எடுத்துகிட்டு அப்படியே வரான். அவங்ககிட்ட வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஏற்றுற மாதிரி வந்து பிரேக் போட்டு. ஜிமினுக்கு வந்து செம்ம கோவம் வருது. இந்த மாதிரி பண்ணுறது. ஹெல்மெட்டை கலட்டிட்டு உங்ககிட்ட தரான். நீங்களும் வந்து அதை கையில் வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்போ சியோன்ஜுனோட ஹேர் வந்து கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து சரி பண்ணி விடுறீங்க. அவனும் வந்து அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறத ஜிமின் மேலேருந்து நோட் பண்ணிகிட்டு இருப்பான்ல, அவனுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா ஜிமின் நல்லா பார்த்துட்டே தான் இருக்கான், உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக சியோன்ஜுனு மேலே பார்க்குறான் ஜிமினை. அப்போ சியோன்ஜுனுக்கும் ஜிமினுக்கும் ஒரு ஐ கான்டாக்டு. செம்ம கோவத்தோடு பார்த்துட்ருக்கான் ஜிமின். சியோன்ஜுன் ரொம்ப கூலாக பார்க்குறான். ஜிமின் அப்படியே கோவத்தோடு அந்த ஸ்க்ரீனை மூடுறான். சியோன்ஜுன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, வா ஏறு, இன்னும் எதுக்கு நின்றுட்டுருக்கா, முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். ஜிம்மினுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே அந்த ரூம்லேயே இருந்து கத்துறான். என்ன பண்ணுறது இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஃபைல் அப்படியே தூக்கி போடுறான். உள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒய்யான் ஏன்டி இப்படி இருக்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புத்தியே இருக்காதுல, உன்னை விட்டவே மாட்டேன்டி நான். கண்டிப்பாக வந்து சேர்ந்துட்டேன் என் வேலையில், உன்னை எப்படி கொடுமைப்படுத்துகிறன்றது மட்டும் பாரு அப்படின்னு அவன் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ எல்லா எம்ப்ளாயீஸும் பயப்படுறாங்க. அவன் இந்த மாதிரி ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி பண்ணிகிட்ருக்கான் ஜிமின். ஸோ எங்கே நீங்கள் சியான்ஜுனோட தான் இருக்கீங்க. ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஒயன் என்ன வேணுமோ சாப்பிடு, இன்றைக்கி என் ட்ரீட். ஓகே ஓகே. ஆமாம் உன் கைக்கு என்னாச்சு? அதுவா, அது காஃபி லைட்டாக கொட்டிக்கிச்சு. நீ எது காஃபி உன் கையில் கொட்டிக்கிட்ட? யாருக்காவது போட்டு தந்தியா என்ன? ஆமாம், ஜிமினுக்கு போட்டு தந்தேன். அப்புறம் அவனோட ஃபியான்ஸ்க்கு. நீ எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்க? அதுக்கு தான் தனியாக ஆளுங்க இருக்காங்களே, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இல்லை அது விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. வயன் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு, என்ன விஷயம்? ஆக்சுவலி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோ. நீயே பார்த்தல, ஜிம்மினே மூவ் ஆன் ஆகிட்டான். அவனுக்கு இப்போ ஒரு ஃபியான்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அப்போ நீ என்ன பண்ணுவ? அவனே நினச்சிட்டு இருப்பேன். முட்டாள் மாதிரி பேசாத வயன். என் ஃபீலிங்ஸை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேற. நான் உன்னை இந்த விஷயமாக தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னை மேரேஜ் பண்ணிக்கோ. சியான்ஜூன், என்னால் முடியாது. உனக்கு எல்லா விஷயமும் தெரியலன்னா பரவாயில்ல, நீ இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நியாயம் உண்டு. உனக்கு எல்லாமே தெரியும், நீயே என்னை புரிஞ்சுக்கலன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ சியான்ஜூனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுது. சரி ஒயன் ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். நீ என்னை விட்டு மட்டும் போகாத. ஓகே சியான்ஜூன், இங்கே நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். உன் மேலே நான் ஏன் கோவப்பட போகிறேன்? என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானே. அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல் ஒர்க்குக்கு போகிறீங்க. அப்போ ஜிமின், மிஸ் ஒயன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும். என் கூட நீங்கள் தான் வர போகிறீங்க. ஓகே சார், போகலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும் ஒயன். இன்றைக்கி உங்களுக்கு நைட் ஷிஃப்ட். நீங்கள் நேற்று வரமாட்டேனீங்களே, இன்றைக்கி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறையா ஒர்க் இருக்குது.
ஸோ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஆ ஓகே சார், இன்றைக்கி நான் நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ம் இப்போ கிளம்புங்க, கிளைண்ட் மீட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்களை கூப்பிடுறான். நீங்களும் வந்து போகிறீங்க. 2 பேரும் இப்போ காரில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு பூசானுக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த ஹோட்டல்லையும் அப்படியே ரீச் ஆயிடுறீங்க. அங்கே 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. ஒன்று கிளைண்ட்டு, இன்னொன்று வந்து ஜிமினோட அப்பா. இங்கே வர வரைக்குமே உங்களுக்கு தெரியாது ஜிமினோட அப்பா இங்கே இருக்காருன்றது. நீங்கள் நடந்து போகும்போது தான் பார்க்குறீங்க ஜிமினோட அப்பா அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவருமே உங்களை பார்த்துட்டு ஷாக்கு, உங்களுக்குமே அவரை பார்த்துட்டு ஷாக்கு. இப்போ நீங்களும் ஜிமினும் ஒரு ஷோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கு ஆப்போசைடில் ஜிமினோட அப்பாவும் கிளைண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிமினோட அப்பாவை மட்டும் தான் ஃபோக்கஸ் வைக்கிறீங்க. மிஸ் வயன், அந்த ஃபைல் எடுங்க. மிஸ் வயன் அப்படின்னே, ஆ ஆ இதோ எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எடுக்கிறீங்க. எல்லா பொருளையும் கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி அந்த கிளைண்ட்டை ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜிமின் பார்த்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த கிளைண்ட்டே அனுப்பி விட்ருவீங்க போலே, ஏன் வயன் ப்ராப்பராகவே இருக்க மாட்டிங்களா எதுலேயுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறவங்கக்கிட்ட, சாரி சார் பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்து கொடுத்துட்றீங்க. இதோ இந்த ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அந்த கிளைண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு எதுவுமே காதில் விழலை. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிமினோட அப்பாவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. அவருமே உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவரை பார்க்கும்போது. வயன், இனிமே நீ ஜிமினோட சேரக்கூடாது. ஜிமினை பிரேக்கப் பண்ணிவிடு. அங்கிள் என்ன சொல்கிறீங்க? ஜிமினை நான் லவ் பண்ணுறேன். நானும் அவனை லவ் பண்ணுறேன். என்னால் அவனை விட முடியாது. வயன், நீ புரிஞ்சுதான் பேசுகிறியா இல்லையா? ஜிமின் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? அவன் நல்லா இருக்கணும் தான். அப்போனா நான் சொல்கிறத செய், அவனை பிரேக்கப் பண்ண. உன்னுடைய ஸ்டேட்டஸும் உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமா வயன்? என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா கண்டிப்பாக சொல்கிறேன், என் குடும்பத்துக்கே அவமானம் தான். அவனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை நான் பார்ப்பேன். அவன் என்னன்னா உன்னை தான் கல்யாணம் பண்ணி பண்ணுறான். அதனால் நீ அவனை பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் இயர்ஸ் ஆண்ட அந்த சவுண்டு கேட்குது. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. இங்கே அழுகவும் முடியாது. அதனால் நீங்களும் வாஷ்ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ வாஷ்ரூமில் போய்ட்டு உங்கள் ஃபேஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க அழுதுட்டு. பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் அழுதுருக்கீங்கன்றது. ஸோ அந்த கிளைண்ட் வந்து உங்ககிட்ட, வயன் நீங்கள் எதுவுமே இங்கே பேசவே இல்லை, இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் தான் சொல்லுங்கள். சார் ஓகே சார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இதை எடுத்திருக்கோம். இது நிறைய பேரால் பண்ண முடியாது. இது ஒரு ரிஸ்கி தான். ஸோ அதனால தான் நாங்கள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. அப்படியே நிறைய ஐடியாஸ்லாம் தரீங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒரு டேலண்ட் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பீங்க. ஸோ அந்த ஐடியாஸ்லாம் சொல்லவே அந்த கிளைண்ட்டுக்கு வந்து உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருது. அவரும் வந்து அந்த ப்ராஜெக்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஜிமின் கிட்ட சொல்லிடுறாரு. ஜிமினுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ கிளைண்ட்டும் போயிடுறாரு. இப்போது நீங்கள், ஓகே சார் இப்போ நான் கிளம்புறேன். ஏன் வயன், நீங்கள் என் கூட தானே வந்தீங்க, தனியாக போகிறேன்றீங்க? இல்லை சார் இட்ஸ் ஓகே, உங்கள் அப்பாவோட நீங்கள் இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக அப்படியே கிளம்புறீங்க. அப்போ டக்குன்னு ஜிமின் கையை பிடிச்சிட்டு, அவரை நான் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரோவே பண்ணல, எப்படி அவர் என் அப்பான்னு உங்களுக்கு தெரியும்? சார் அது அது எனக்கு தெரியும் சார். நான் பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதும் நீங்கள் ஓடிடுறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து இங்கே டவுட் ஆகுது கொஞ்சம். அப்புறம் ஜிமினோட அப்பாவும் வெளியில் வராரு. ஜிமின் அந்த பொண்ணு யார்? அதுவா, அவள் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்ப்பா. சொல்லலாம் நினச்சேன், அதுக்குள்ளே போயிட்டா. சரி நான் சொல்கிறத செய், அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடு. ஏன்ப்பா அவன் என்ன பண்ணா? சொல்கிறத செய் ஜிமின். இல்லைப்பா என்னால் முடியாது, அவளை என்னால் வேலையை விட்டு தூக்க முடியாது. ஏன்? ஏன்னா அவள் ரொம்ப டேலண்டான பொண்ணு. இப்போ கூட பார்த்தீங்களா, கிளைண்ட் அக்செப்ட் பண்ண வச்சா, நம்ம ப்ராஜெக்டை வாங்க வச்சா. சரி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அது உன் கம்பெனி. ஆனால் இன்றைக்கி நைட் டின்னருக்கு நீ கண்டிப்பாக வரணும். சாரிப்பா எனக்கு கம்பெனி நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், பை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கீங்க. பஸ்ஸும் வரலை. அப்படியே நின்றுட்டுருக்கும் போது ஒரு 4-5 பேர் உங்களை சுற்றி நிற்கிறானுங்க. ஒரு மாதிரி அவங்கள ரேக்கிங் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தள்ளி தள்ளி நிற்கிறீங்க. பட் எல்லாருமே அப்படி கிட்ட கிட்ட வரானுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது.
ஸோ நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பை தள்ளி கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கீங்க. அவனுங்களுமே பின்னாடியே வரானுங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ஃபோன் போடுறதுக்கும் யாருமே இல்லை இப்போது. நீங்கள் வேகமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஒரு காரு வந்து உங்கள் முன்னாடி நிற்குது. ஒயன் எப்பயாச்சும் ஏறுறீங்களா? ஆ சார் இதோ ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஏறிடுறீங்க. அந்த பசங்களாம் அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. ஏன் இப்படி பதட்டமாக இருக்கீங்க? அவங்க பின்னாடி வந்தாங்களா? ஆமாம் சார். ஆமாம். ம். அதனால தான் நான் அப்பயே சொன்னேன் என் கூட வாங்கன்னு. நீங்கள் தான் பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்களே போனீங்க. பார்த்தீங்களா இப்போது? நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அதனால தான் சொல்கிறது, ஒருத்தவங்கள எப்போவுமே வந்து நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணக்கூடாதுன்றது. சார் எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறீங்க? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குது ஒயன், சம்மந்தம் இருக்குது. சார் தயவு செஞ்சு காரை நிறுத்துங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க. பட் அவன் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே போகிறான். ஏன் உங்களுக்கு கோவம் வருது? உண்மையாக தானே சொல்கிறேன். சார் நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு பிடிக்கல, நான் இங்கே இறங்கிக்கிறேன். ஏன் ஒயன் உண்மையாக சொன்ன உனக்கு கோவம் வருது? ஆமாம் சார், உண்மைதான். நான் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். போதுமா? இப்பயாச்சும் கார் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னானே ஜிம்மினும் வந்து நிறுத்திடுறான். நீங்கள் அப்படி சொன்னானே அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இறங்கிடுறீங்க. அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவனும் போயிடுறான். இங்கே நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஜிம்மின்னு சொன்னதை திங்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் அந்த மாதிரி பேசுனது. நீங்களும் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு உங்களே அறியாமல் நீங்கள் உங்கள் டேபிள் மேலே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ கரெக்டாக ஜிம்மினும் அங்கே வரான். உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. அவன் வந்து அவங்க பக்கத்தில் நின்றுட்டு உங்கள் ஃபேஸை தான் பார்க்குறான். உங்கள் ஃபேஸில் முடி அப்படியே இருந்திருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே உங்கள் காது பின்னாடி அவன் சொருக்கிட்டு உங்கள் ஃபேஸை அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான். உங்கள் ஐஸ், நோஸ், லிப்ஸ்னு ஒன்று ஒன்றா பார்க்குறான். அப்படியே அவனோட ஐஸ் நெக்காண்ட போகுது. அப்போ நீங்கள் ஒரு செயின் போட்டிருப்பீங்க. ஸோ அதை எடுத்து அவன் பார்க்குறான். பார்த்தா அதில் அவன் போட்டுவிட்ட ரிங்கு அதில் போட்டு தான் நீங்கள் போட்டிருப்பீங்க செயின். ஸோ யாருக்கும் தெரியாமல் உள்ளே போட்டு வச்சுருப்பீங்க. அவன் அதை பார்த்துட்டு, ஒயன் அப்போ நீ இன்னும் என்ன மறக்கலையா? அப்போ ஏன்டி என்னை மறந்த மாதிரி நடிக்கிற? உன்னை ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டப்படுத்தும் போது எனக்கு தாண்டி கஷ்டமாக இருக்குது. உன்னை நினச்சா இப்போ கூட எனக்கு கோவம் தான் வருது. ஆனால் ஏன் தெரியல, உன் மேலே இருக்கிற லவ் மட்டும் குறையில ஒயன். எனக்கு நீ வேணும்டி. நீ ஏன்டி இப்படி பண்ண? என் குழந்தை என்னடி பண்ணுச்சு? நம்ம 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இப்போ பாரு நம்ம எப்படி நிற்கிறோன்னு. லூனாவை எனக்கு பிடிக்கும் தான். அவள் வீட்டில் பார்த்த பொண்ணு. அன்றைக்கி கூட அவளை நான் கிஸ் பண்ணது உன்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான். ஒயன் என்னால் உன்னை கஷ்டப்படுத்த முடியலடி. ஆனால் என் மனசை நான் கல்லாக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்? என்ன ஏன் என் ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்? அவன் அப்படியே யோசிச்சுட்டு அந்த மாதிரி நிற்கிறான். உங்கள் செயின் அவன் கையில் தானே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது. டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் உங்கள் பக்கத்தில். சார் சாரி சார், தெரியாமல் தூங்கிட்டேன். மிஸ் ஒயன், உங்களுக்கு எதுக்கு தான் நாங்கள் சேலரி தரோம்? இந்த மாதிரி தூங்குறதுக்கு தான் வந்தீங்களா? நைட் ஷிஃப்ட் எதுக்கு? உங்கள் பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு தான். இங்கே உட்காந்து நல்லா தூங்குனீங்கன்னா வீட்டிலே போய் தூங்க வேண்டியதானே? ஒழுங்காக இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் முடிச்சு தந்துட்டு தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அங்கே வந்து சமாளிச்சுட்டு போயிடுறான். உங்களால் முடியல. அவன் எப்போவுமே அவங்க மேலே எரிஞ்சு விழுறான். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா அவன் எரிஞ்சு விழுறான் தான் உங்களுக்கு தோணுது. ஆனால் அவன் வந்து வேணும்னே பண்ணலை. அவனுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது அந்த மாதிரி பண்ணுறது. இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் அதே மாதிரி தான் இருக்கான். உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிஞ்சு விழுவான். உங்களை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பான். அது உங்களுக்கு பழகியே போச்சு. ஒன் டே ஜிமின் எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணுறான் அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு, இன்க்ளூடிங் யூ. உங்களையுமே இன்வைட் பண்ணுறான். ஸோ நீங்களும் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்னு தான் இருக்கீங்க. ஏன்னா நம்ம கஷ்டமாக இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சிக்க கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் உட்காந்துட்டு அந்த கப்பிள்ஸை பார்க்குறீங்க. ஜிமினும் லூனாவும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. உங்களுக்கே மனசில் தோணுது லூனா தான் ஜிமினுக்கு கரெக்ட். எஸ். ஆனால் அவள் அங்கே நிற்கிற இடம் எந்த மாதிரி இருக்குது? நான் அங்கே நிற்கணும் போல இருக்குது. ஆனால் என்னால் முடியாதுல்ல.
நான் ஜிம்மினை ரொம்ப லவ் பண்ணேன், இப்போவும் லவ் பண்ணுறேன், இனிமேல் எப்போவுமே லவ் பண்ணுவேன். அது கண்டிப்பாக மாறாது. அவன்கிட்ட நான் ஒரு சின்ன பொய் சொன்னேன், ஆனால் அது எவ்வளோ பெருசாகும்னு நினச்சி கூட பார்க்கல. அவன் இப்போ என்னை ரொம்ப வெறுக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது ஜிமின் லூனாவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ கிஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் திரும்பிட்டு அப்படியே திரும்பி நீங்கள் கார்டனுக்கு போயிடுறீங்க. கார்டனில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மூன் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மட்டும்தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் லூனாவுக்கு ரிங் போட்டு விட்டதும், லூனா ஜிமினுக்கு ரிங் போட்டு விட்டதும் உங்களுக்கு எங்கேயோ ஒரு ஞாபகம் போகுது. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். ஸ்டார்டிங் சஹானா தான் வேகமாக ஓடி வரா. ஒயன் ஒயன் கீழே செம்மையாக சண்டை போட்டுக்கிறாங்க. என்னாச்சுடி, ஏன் இப்படி பதட்டமாக ஓடி வர? சியான்ஜுனும் ஜிமினும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறா. நீங்களும் வேகமாக போகிறீங்க. பார்த்தா சியான்ஜுனும் ஜிமினும் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. யாராலையும் தடுக்க முடியாது அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஆள். ஸோ யாருமே கிட்ட போவே பயப்படுவாங்க. வேகமாக போய்ட்டு 2 பேரையும் தள்ளி வர்றீங்க. பட் 2 பேருமே அடிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் டக்குன்னு சியான்ஜுன் கிட்டே போயிட்டு, சியான்ஜுன் சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொன்னோன்னே அவன் அமைதியாகிடுறான். ஜிமின் தான் இன்னுமே கோவத்திலே இருக்கான். ஜிமின் என்னாச்சு, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டே கேட்குறீங்க. பட் 2 பேருமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக நிற்கிறாங்க. ஜிமின் அப்படியே அவங்க கையை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு போகிறான். எதுக்கு ஜிமின் இப்படி கூட்டிகிட்டு வர, என்னாச்சு, எதுக்கு நீங்கள் 2 பேரும் அடிச்சிட்ருக்கீங்க, முதல்ல அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒரு கிளாஸ் ரூம் உள்ள விடுறான். இப்போ நீங்கள் அந்த கிளாஸ் ரூமில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. ஏன் ஜிமின் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த, என்ன ஆச்சு முதல்ல சொல்லு, எதுக்கு 2 பேரும் இப்போ அடிச்சிட்டு இருந்தீங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சேர் மேலே உட்காந்துடுறீங்க. இங்கே பாரு வயன், எனக்கு சியான்ஜுனும் சுத்தமாக பிடிக்கல. அவன் என்னென்னா நம்ம வந்து பேசுகிறான். என்ன சொன்னான், வயன் எனக்கு மட்டும்தானே சொல்கிறான். என்ன அர்த்தம் இதுக்கு? நான் தான் வயன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன் கிடையாது. அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தானே. இத்தனை நாள் நான் பொறுமையாக இருந்தேன் வயன். இனிமேட்டு நீ சியான்ஜுன் கிட்ட பேசக்கூடாது. நீ டக்குன்னு பேசக்கூடாதுன்னா என்னால் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அவன் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அதுவும் இல்லாமல் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அவனுக்குன்னு ஒரு ரிலேஷன் இருக்குன்னா அது நான் மட்டும்தான். எப்படி என்னால் விட சொல்கிற? அதெல்லாம் என்னால் முடியாது ஜிமின். அவன் ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணியிருப்பான். அவன் எப்போவுமே என்னை டீஸ் பண்ணுவான். நீ உனக்கே தெரியும்ல, நான் தான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல நிறைய வாட்டி. அவன் டீஸ் பண்ணுறதுக்காக அப்படி பேசுவானே தவிர அவன் மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை ஜிமின், புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு வயன், நீ என்ன தான் நினச்சிட்ருக்க? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். ஆமாம் ஜிமின், நீ மட்டும்தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட், நீ மட்டும்தான் எனக்கு ஹஸ்பண்ட். என்னோடய ஃப்யூச்சர் பேபிஸ்க்கு அப்பா நீ மட்டும்தான், போதுமா? அவன் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். உனக்காக என்னால் அவனையும் விட முடியாது, அவனுக்காக என்னால் உன்னையும் விட முடியாது. 2 பேருமே எனக்கு தேவை, 2 பேருமே எனக்கு வேணும், புரியுதா? வயன், நீ புரிஞ்சுதா பேசுறியா? எனக்கு சியான்ஜுனை சுத்தமாக பிடிக்கல. ஜிமின், ஏன்டா இப்படி பண்ணுற? உன்கிட்ட நான் எதுவுமே சொல்லலைன்னா பரவாயில்லடா. நான் உன்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். அவனுக்கு யாருமே இல்லை. நீ அவன் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகு, புரியுதா? ஐ லவ் யூ, நான் உனக்கு மட்டும்தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினோட சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிமினுக்குமே அப்பயே கோவம் குறைஞ்சிருக்கும். உனக்காக மட்டும்தான் நான் அவனை விடுறேன். இன்னொரு வாட்டி அவன் என் பேச்சுக்கு வந்தான், சத்தியமாக சொல்கிறேன் அவனை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அவனை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து தடுத்து உங்களுக்கு அது பழகியே போச்சு. நைட் ஆகுது, நீங்கள் ஹாஸ்டல் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்ருக்கும் போது ஒரு கால் வருது. அது ஜிமின் தான். ஹலோ ஹலோ, என் பொண்டாட்டி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கா? உன் பொண்டாட்டி இப்போ தூங்க போகிறா. இன்னும் 5 நிமிஷத்தில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் போயிட்டு தூங்கணும் ஜிமின், டைம் இல்லை, நான் வைக்கிறேன். ஏய் ஏன்டி வைக்கிற, இப்போ தாண்டி கால் பண்ணேன் நான். ஜிமின், கொஞ்சம் நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, நாங்கள் தூங்கலாம் வச்சுக்கோங்க, வார்டன் வந்து கத்துவா. நான் வைக்கிறேன். சரி ஓகே, நான் சொல்கிறத கேட்டுட்டு கால் கட் பண்ணிக்கோ. என்ன விஷயம் சொல்லு. ஹாஸ்டலில் லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணுவேன். அதுக்கு நீ என்ன சொல்ல வர?
ஜிமின் நீ இப்படிலாம் பேசாத. ஏ நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உனக்காக நான் கீழே வெயிட் பண்ணுறேன், வா உன்னை பார்க்கணும். இல்லை இல்லை ஜிமின் என்னால் வர முடியாது. நான் தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல, அந்த வார்டன் அது மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் காலை கட் பண்ணிடுறான். டேய் ஏன்டா இப்படி இருக்க? உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரில. ஆஹா நான் போக மாட்டேன். எத்தனை வாட்டி அந்த வார்டன் கிட்ட நான் திட்டு வாங்குறது? நிறைய வாட்டி அதுக்கிட்ட திட்டு வாங்கிட்டேன். நிறைய வாட்டி எனக்கு பனிஷ்மெண்ட்டும் தந்துட்டான். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜிமின் தான். இவன் சொல்லும் போதெல்லாம் அந்த மாதிரி வந்து தான் அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிருது. இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டை அப்படியே கவர் பண்ணிட்டு பத்துக்கிறீங்க. ஒரு மாதிரி தூக்கமே வரல உங்களுக்கு. ஹார்ட் பீட் வேகமாக துடிச்சிட்டே இருக்குது. நீங்களும் விண்டோ வழியாக பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் வண்டியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் யாருக்கும் தெரியாமல் கீழே இறங்கி போகிறீங்க. போயிட்டு ஜிமின் கிட்டே நின்றுட்டு, நான் தான் சொன்னேன்ல வராதுன்னு, வார்டன் பார்க்குறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு, நானும் அதுக்கு தெரியாமல் போயிடணும்டா, கிளம்பின அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஓட பார்க்குறீங்க. பட் அவன் விட்ற மாதிரி அவங்க கையை பிடிச்சிடுறான். அதுதான் இவ்வளோ தூரம் வந்துட்டல, நான் தான் சொல்கிறேன்ல வானே, என் கூட மட்டும் வரமாட்ற. இங்கே பாரு ஜிமின், உன் கூட வந்து தான் நான் நிறைய வாட்டி வார்டன்கிட்ட மாட்டிட்டேன். அந்த பொம்பளை என்னன்னா இப்போ என்னை பார்த்தாவே எரிஞ்சு விழுறான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். சரி இந்த ஒரு வாட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட்டிகிட்டு போகிறான். அவன் இவ்வளோ கெஞ்சுறானே சொல்லிவிட்டு நீங்களும் பைக்கில் உட்காந்து போகிறீங்க. மிட் நைட் அப்படி ஜில்லுன்னு காற்றடிக்குது. அதில் லாங் ட்ரைவ். ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு போகிறீங்க. அவன் பீச்சுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வரான். எதுக்கு இந்த நேரத்தில் பீச்சு? கொஞ்ச நேரம் அமைதியாக வரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் தொண்ணு பேசிகிட்டே வரீங்க. அவன் எதுவுமே கண்டுக்காமல் நேராக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். கரெக்டாக டைம் 12 o'clock. ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மூவ் பண்ணி நிற்கிறான். உங்கள் கண்ணில் அவ்வளோ ஒரு ஷாக்கோட சர்ப்ரைஸாக இருக்குது உங்களுக்கு. அப்படி பார்க்குறீங்க. ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அதில் லைட் செட்டிங்லாம் பண்ணி 2 பேர் உட்காரதுக்கு சேரு, கேக்லாம் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கீங்க ரொம்ப நேரம். ஜிமின் கேக் எடுத்துகிட்டு வரான். அப்படியே கேண்டில் ஏற்றி, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டி பொண்டாட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்தா இப்போ உன் விஷயம் சொல்லிவிட்டு இந்த கேண்டிலை நீ ஊது, கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உங்கள் ஐஸை பார்க்குறான். உங்கள் ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கே பயமாயிடுது. ஏன்டி இப்படி அழுவுற? இப்போ என்ன நான் பண்ணிட்டேன்னு இப்படி அழுவுற? கவலைப்படாத வயன், உன்னை சேஃபாக பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை ஹாஸ்டலில் விட்டுருவேன். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் ஒன்றும் அதுக்கு அழுவல. பின்ன வேறு எதுக்கு அழுவுற? இது வரைக்கும் நான் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே கிடையாது ஜிமின். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ எனக்காக இவ்வளோ பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ். ஏய் அதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்க? நீ முதல்ல வா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சு கேக்லாம் வெட்டி, ஜிமின் வந்து உங்களை கூட்டி விடுறது, நீங்கள் ஜிமின் கூட்டி விடுறது, இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது கடல் அலையை பார்த்துட்டு உக்காந்துட்ருக்கீங்க. ஸ்டார்ஸ், மூன், அப்படியே அந்த கடல் அலை, காற்று ஜில்லுன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அப்படியே அவங்கள சைட் ஐஸில் பார்க்குறான். ஒரு மாதிரி திருட்டு பூனை மாதிரி பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்க்குறான். ஜிமின் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டா? என்ன விஷயம் சொல்லு. நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு திரும்பும்போது ஜிமின் அப்படியே உங்களுக்கு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் ஷாக்காக அப்படியே அவனை பார்க்குறீங்க. அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போகுது. அதுக்கப்புறம் அவன் பிரேக் பண்ணிவிட்டு, கனவுல கூட அதை யோசிச்சு பார்க்காத, எப்போவுமே நான் உனக்கு மட்டும்தான், எனக்கும் நீ மட்டும்தான். ஒய்யா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டா? எனக்கு ஸ்கூல் படித்ததுலேருந்து இல்லை எந்த பொண்ணு மேலேயும் க்ரஷும் வந்தது கிடையாது, லவ்வும் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுன்னா அது உங்ககிட்ட மட்டும்தான். அதுதான் கடைசியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் பிரியிற சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுவேன்? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இது உன்னோட பர்த்டே கிஃப்டாக தரலான்னு நினச்சேன். ஆனால் இதுதான் இப்போ நம்ம மேரேஜ் ரிங். நம்ம 2 பேருக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது வயன். அங்கே பாரு அந்த நிலா, அது எவ்வளோ அழகாக இருக்குது. அதோட முன்னிலையில் இருந்து நம்ம கல்யாணம் இப்போ நடக்குது. நம்ம கல்யாணம் சாட்சி அந்த நிலா தான் அப்படின்னு
சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த ரிங்கை போட்டு விடுறான். அவனும் கையை காமிக்கிறான் போட்டு விட சொல்லி. நீங்களும் போடுறீங்க. ஜிமின் மறுபடியும் உங்களுக்கு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். அது இன்னும் ரொம்ப லாங்காக போகுது. இன்னும் ஒரு லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போறியா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் லாங் ட்ரைவ் போகிறீங்க. நீங்கள் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த லாங் ட்ரைவ் அப்படியே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஜில்லுன்னு காற்று, அந்த நைட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜிமின் இப்போ அவனோட வீட்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் மட்டும் தனியாக தங்கி இருக்கிற வீடு அது. இப்போ எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த ஜிமின்? என்னை ஹாஸ்டலில் விடு, நான் போகணும். இங்கே பாரு வயன், இன்றைக்கி தான் நம்ம கல்யாணம் ஆயிருக்கு. அப்போது இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் நைட் தானே? ஏய், நீ ரொம்ப திங்க் பண்ணுற. நான் போகணும், என்னை விடு, இல்லைன்னா நான் பஸ் பிடிச்சி போய்க்கிறேன். டைம் என்ன பார்த்தியா? 12 o'clock. இப்போ உனக்கு பஸ் இருக்குமா? அதுவும் உண்மைதான். ஜிமின் ப்ளீஸ் என்னை விடு, எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் அவனே உங்களுக்கு டின்னர்லாம் செஞ்சு தரான். 2 பேரும் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஷோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. வயன், என்ன இன்னைக்கு? என்னடா இழுக்கிற? இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் நைட்டி. இங்கே பார் ஜிமின், வேண்டாம், நான் தான் சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் வர்ற மாதிரி இல்லை. அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு பெட்டு மேலேயே அப்படியே உங்களை தூக்கி போடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை. அவனோட ஷர்ட் பட்டன்லாம் கலட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டான் அவன். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவன் இப்படி பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ தான் தடுத்து பார்த்தும் ஜிமின் விடுற மாதிரி இல்லை. உங்கள் 2 கையுமே அவன் லாக் பண்ணிட்டான். நீங்கள் வேணாம் ஜிமின் விடு விடுன்றீங்க, பட் அவன் விடுற மாதிரி இல்லை. உங்களுக்கு பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போகுது, உங்களால் மூச்சு கூட விட முடியல அந்த மாதிரி. அப்புறம் அவன் கை அங்கங்கே ப்ளே ஆகுது. உங்கள் நெக்குக்கு கீழே, உங்கள் ஹிப்பு, இந்த மாதிரி அவனோட கை ரொம்ப ப்ளே பண்ணிகிட்டே இருக்குது. உங்களுக்கும் ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. ஸோ 2 பேருமே அந்த நைட் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கீங்க. ஜிமினும் நீங்களும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அதை சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க. எப்போவுமே அவன் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான். நீங்களும் அவனை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு ஃப்ளர்ட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் அவங்களோட டேஸ் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஒன் டே உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. என்ன பார்க்கவா? யார்? தெரியல, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, சீக்கிரமாக போ. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கீழே இறங்கி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கார் பார்க்க. யார்? நீ தானம்மா வயன்? ஆமாம், நான் தான் வயன். என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் நீங்களும் இப்போ உட்காந்துட்டு தான் இருக்கீங்க. அங்கிள், நீங்கள் யார்? எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. என்ன விஷயம்? வயன் தானே நீ? ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்ட் கரெக்ட்? அங்கிள், உங்களுக்கு எப்படி? நான் ஜிம்மினோட அப்பா. சாரி அங்கிள், எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். சொல்லுங்கள் அங்கிள், என்ன விஷயம்? ஜிமினை பிரேக்கப் பண்ணிவிடு. அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. ஆமாம் வயன், ஜிமினை பிரேக்கப் பண்ணிவிடு. அதுதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் அதுதான் நல்லதாக இருக்கும். ஆனால் அங்கிள், ஏன் என்னை பிரேக்கப் பண்ண சொல்கிறீங்க? நான் அவனை உண்மையாக லவ் பண்ணுறேன், அவனை என்னை லவ் பண்ணுறான். பின்ன நாங்கள் ஏன் பிரேக்கப் பண்ணணும்? அதாவது நான் ஏன் பிரேக்கப் பண்ணணும்? ஜிமின், நீ ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? ஹாப்பியாக தான் இருக்கணும். அவன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போனா நீ அவனை பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஏன் அங்கிள்? நான் அவனை நல்லா பார்த்துப்பேன், ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். இல்லை வயன், அதனால் கண்டிப்பாக முடியாது. நீ அவனை நல்லா பார்த்துப்பியோ இல்லையோ எனக்கு அது தெரியல, ஆனால் எங்கள் ஃபேமிலிக்கு நீ செட் ஆக மாட்டேன். எதை சொல்கிறீங்க? காசு வச்சு சொல்கிறீங்களா? ஃபினான்ஷியலி உங்களோட கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு சொல்கிறீங்களா அங்கிள்? ஆமாம், கரெக்டாக நீ பிடிச்சிட்ட. அதனால தான் ஒயன் சொல்கிறேன், பிரேக்கப் பண்ணிவிடு. என் பையனுக்கு நீ செட் ஆக மாட்ட. அங்கிள், ஏன் இப்படி பேசுகிறீங்க?
ஆமாம் ஒயன், நீயே யோசிச்சு பாரு. உன் ஃபேமிலி பேக்ரவுண்டையும் உன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை யோசிச்சு பாரு. அண்ட் உன் ஸ்டேட்டஸ் எல்லாமே யோசிச்சு பாரு. நீ என் பையனுக்கு பொருத்தமாக இருப்பியா? ஆமாம் அங்கிள், அதிலெல்லாம் நான் பொருத்தமாக இல்லை தான், அதை நானே ஒத்துக்கிறேன். அது ஏன் தப்பு இல்லையே. படித்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போய்ட்டு நான் கண்டிப்பாக பெரிய ஆளாக ஆவேன். ஒரு பிஸ்னஸ் வச்சு நானும் ஒரு பில்லியனராக ஆவேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என் ஃபேமிலி அப்படி இருக்காங்கன்றதுனால எங்கள் லவ்வை பிரிக்கலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஒயன், அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அவனை பிரேக்கப் பண்ணு. என் பையன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு நான் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிவிடு. நீயே யோசிச்சு பாரு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் பிரிய வேண்டியது வரும் ஒயன். அதுக்கு நீங்கள் இப்போயே பிரிஞ்சிடலாமே. என்ன சொல்கிற? நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர் இந்த மாதிரி பேசிட்டு போனது. நீங்களே யோசிச்சு பார்க்குறீங்க, ரொம்ப திங்க் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு பிரேக்கப் பண்ண உங்களுக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் நான் முடிவெடுத்துட்டேன், லட்சுமியை பிரேக்கப் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் பிரீத் எடுத்துகிட்டு நீங்கள் அவனுக்கு ஒரு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஜிமின், உன்னை நான் பார்க்கணும், நம்ம எப்போவுமே மீட் பண்ணுற இடத்துக்கு வா. ஓகே, வந்துட்டா போச்சு, என்னை மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வச்சிடுறீங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வேகமாக வரான். பார்த்தா நீங்கள் ஒரு ட்ரீக்கு கீழே உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே ஒரு பெஞ்ச் இருக்கும், ஸோ அதில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன வயன், ரொம்ப நேரம் ஒன்று வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் ஷோல்டர் மேலே அவன் கையை போடுறான். அப்புறம் அவன் கையை எடுத்து உங்கள் ஃபேஸில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு உங்ககிட்ட ஒரு விஷயமா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். சொல்லுடி, என்ன விஷயம்? நீ சொல்லு, என் காது தான் கேட்க போகுது. என் கையை ஏன் தட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட தான் வரான். நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டு, ஜிமின் பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஆ, புரியல? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன ப்ராங்க் ஏதாவது பண்ணுறியா? எனக்கு பர்த்டே கூட வரலையே நீ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. ஜிமின், நான் சீரியஸாக சொல்கிறேன். பிரேக்கப்பா? எதுக்கு? ஏன் பண்ணணும்? யாராச்சும் எதாவது சொன்னாங்களா? உன் மனசு ஏதாவது குழப்புனாங்களா? எதனால் திடீர்னு பிரேக்கப்? நமக்குள்ளே எந்த சண்டையும் கூட நடக்கலையே. சொல்கிறத புரிஞ்சுக்கோ ஜிமின், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு, ஓயன் என்ன சொல்கிறடி? ஆ, பிரேக்கப்பா? அசால்ட்டாக சொல்லிட்டு நீ பாட்டுன்னு போகிற. என்னவா என்னாச்சு உனக்கு? என்ன ரீசன்? எதனால் இப்படி பண்ணிகிட்ருக்க? பைத்தியமாடி உனக்கு அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் கையை தட்டி விட்டுட்டு, என்ன தானே உனக்கு பிரச்சனை? இப்போ ரீசன் சொன்னால் நீ போயிடுவேல, சொல்லு முதல்ல. உன்ன மாதிரி நான் கிடையாது ஜிமின், புரியல? என்ன மாதிரி கிடையாதுன்னா நீ எதை மீன் பண்ணுற? அதாவது நீ லக்ஸரியான லைஃப் வாழ்கிறவன், ஆனால் நான் அப்படி கிடையாது. எங்கள் வீட்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். நான் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் தான் எங்கள் ஃபேமிலி நான் ரன் பண்ண முடியும். ஆனால் உன்னோட லைஃப் அப்படி கிடையாது. நீ சொடக்கு போகிற டைமில் உனக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ இதுக்கும் நம்ம பிரேக்கப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னடி சொல்கிற? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இப்போது எப்படி என்னால் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் வைக்க முடியும் சொல்லு? எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். இத்தனை நாள் நான் லவ்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஜிமின். இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இனிமேட்டு இது செட் ஆகாது. பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான் பேபி அபார்ட் பண்ண போகிறேன். ஏய் லூஸாடி, நீ லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க. நீங்கள் பாருவாயான், அது என் குழந்த. என்னோடய பர்மிஷன் எல்லாமே எப்படி உன்னால் அபார்ட் பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன் ஓயன், நீ பேபியெல்லாம் அபார்ட் பண்ண தேவையில்ல. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்ற? மேரேஜ் பண்ணிவிட்டு நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஆனால் நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் உங்களை பார்ப்பான். அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி உங்கள் ஐஸ்லேயே தெரியுது,
இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்ககிட்ட இப்படி போயெலாம் சொல்லிவிட்டு பிரேக்கப் பண்ணுறது? இல்லை ஜிமின், செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் என்ன அதுவும் இல்லாமல் நான் நான் சிவஞ்சனை தான் லவ் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை. இத்தனை நாள் உன் கூட பழகினது ஒரு டைம் பாஸ்க்கு தான், அப்புறம் உன் காசுக்காக அப்படின்னு போய் சொல்லிடுறீங்க. என்னடி சொன்ன? கண்ணை பார்த்து சொல்லு. நீ சொல்கிறது எல்லாம் பொய் ஒயன். நீ சொல்கிறது உண்மையே கிடையாது, பொய் சொல்கிற நீ. கண்ணை பார்த்து சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சீக்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்து அவன் கண்ணை பார்க்க வைக்கிறான். பட் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, கீழே கீழே பார்க்குறீங்க. சிவஞ்சனை லவ் பண்ணுறியா? சிவஞ்சனை லவ் பண்ணுறியா? அன்னைக்கு தான் என்னமோ பெரிய பேசுனேன், அவன் என் ஃப்ரெண்டு, அதுக்கு மேலே எனக்கு எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு. இப்போ என்ன? ஆமாம், நான் சிவஞ்சனை தான் லவ் பண்ணுறேன், போதுமா? இப்போயாச்சும் பிரேக்கப்புக்கு ஒத்துக்கோ, இல்லைனாலும் பிரேக்கப் தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவன் கையை அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுறீங்க. அவன் எவ்வளோ பேசுகிறான், பட் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் பாட்டும் போயிடுறீங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு போனது. அவன் அப்படியே அந்த பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறான். கரெக்டாக மழையும் பெய்யுது, அந்த மழையில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு அவன் அழுதுட்ருக்கான். நீங்களும் இங்கே மழையில் நனைஞ்சிக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே தான் போகிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, ஜிமின் வந்து உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறான், பட் நீங்கள் கிளாஸில் இல்லை. இதே மாதிரி 3 மந்த்தும் நீங்கள் வரவே இல்லை காலேஜுக்கு. அதுக்கப்புறம் கேட்டு பார்த்தா தான் தெரியுது நீங்கள் டிசி வாங்கிட்டீங்க, வேறு காலேஜில் போய் சேர்ந்துட்டீங்க சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குது பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸோடு உட்காந்துட்ருக்கீங்க. சாரி ஜிமின், நான் இது வேணும்னே பண்ணலை, எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டும்தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் ஏஞ்சி போய் பார்த்தீங்கன்னா அது லூனா தான். அவள் ஃபோனில் தான் பேசிகிட்ருக்கா. லவ்வா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கேம் மட்டும்தான். ஜிமின் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவன்கிட்ட இருக்கிற பணம் மட்டும்தான் எனக்கு முக்கியமே. அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவன்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு உன்னை தேடி ஓடி வருவேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனில் அவளோட பாய் ஃப்ரெண்டோடு பேசிகிட்ருக்கா போல். நீங்கள் தான் கேட்டுட்டு அப்போ லூனா ஜிமினை ஏமாத்துறாளா? ஜிமின் ஏமாந்துட்டுருக்கான். லூனா நல்ல பொண்ணு தானே நான் நினச்சேன், ஆனால் அவள் இப்படி இருப்பா. அவள் தான் பில்லியனர் ஆச்சே, எதுக்கு இவன் பணம்? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ்ல நிற்கிறீங்க. அவள் திரும்பி பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு, ஒயன் நீங்கள் எதுக்கு இங்கே நின்று பார்த்துட்ருக்கீங்க? இங்கே நான் பேசுனது எல்லாத்தையும் கேட்டிங்களா? ஆமாம். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஜிமின் நல்லவன் தானே, எதுக்கு அவனுக்கு துரோகம் பண்ணுறீங்க? எதுக்கு அவனை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பில்லியனர் தானே, அப்போ எதுக்கு அவனோட காசை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ எதுக்கு நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? ஜிமினோட பர்சனல் அசிஸ்டண்ட்னா அந்த வேலையை மட்டும் பாருங்கள், பர்சனல் லைஃப் உள்ளலாம் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி உங்களை தள்ளி விட்டுட்டு போயிடுறா. இல்லை, இது செட் ஆகாது, ஜிமின் கிட்ட இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜிமின் கிட்ட தான் போகிறீங்க. ஜிமின் வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்ருக்கான். ஜிமின், நான் சொல்கிறத மெதுவாக கேளு, நான் சொல்கிறத தயவு செஞ்சு நம்பு. லூனா நீ நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது, அவள் ரொம்ப சீட்டிங் பண்ணுறா. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. அவள் ஃபோனில் யாருக்கிட்டே பேசினா ஜிமின், உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி நான் வந்து அவனை லவ் பண்ணலை, நான் வந்து அவன் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறா. இங்கே பாரு வயன், உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணாத. லூனாவை பற்றி எனக்கு தெரியும், ஒன்றை மாதிரி நீ அவளை நினச்சிக்கிட்டியா? ஜிமின், நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ என் மேலே இருக்கிற கோவத்தினால நீ இப்படி பேசிகிட்ருக்க, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் நம்பு ஜிமின். முதல்ல யார் உனக்கு இதெல்லாம் பேசுகிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? லூனாவை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவள் ரொம்ப நல்லவன், புரியுதா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. ஜிமின், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, உன் லைஃபே இதில் தான் அடங்கியிருக்கு. நீ நல்லா இருக்கணும் ஜிமின், அது நீ சொல்கிறியா? நீ அடி சொல்கிற? என் குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு எனக்கு நீ சீட்டிங் பண்ணியிருக்க, அப்போ நான் என்னத்தை போய் சொல்கிறது? நீ இவ்வளோ பண்ணியிருக்க, நீ லூனாவை சொல்கிறியா? ஜிமின்,
நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நீ அதை விடு. நான் இப்போ நடக்கிறது தான் பேசுகிறேன். நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. எனக்கு தெரியும் லூனாவை பற்றி. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். பட் நீங்கள் போகிற மாதிரி இல்லை, அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏய், உன்கிட்ட ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? இங்கேருந்து முதல்ல கிளம்பு. உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சல் ஆகுது. எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஒயன், நானும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். என்னை சொல்ல வச்சிடாத. ஜிமின், நீ என்ன வேணால் என்னை பற்றி சொல்லிக்கோ, எனக்கு அது கவலை கிடையாது. ஆனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது ஜிமின். அதை சொல்ல நீ யாருடி? நீ யார்? ஜிமின். என்ன ஜிமின்? நீ யாருன்னு கேட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும். என்ன சியாஞ்சுனும் விட்டுட்டு போயிட்டானா? ஃபர்ஸ்ட்டு நான், அப்புறம் சியாஞ்சுன், அடுத்தது யார்? இந்த மாதிரி ஆளுங்களை மாத்திர நீ என்னோட லூனாவை பற்றி தப்பாக சொல்லிகிட்ருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரி உங்கள் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறான். ஜிமின், வார்த்தையை பார்த்து பேசு. நீ பேசுகிறது ஒன்றும் என்னை குத்தி கிழிக்கிற மாதிரி பேசுகிற. நீ பண்ணதை தானே நான் சொல்கிறேன். ஜிமின், இங்கே பாரு, உடஞ்ச கண்ணாடி ஒட்ட வைக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோ. ஏய், இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பேசிகிட்ருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புடி. உன் கேரக்டர் இப்படி இருக்கு, நீ மற்றவங்கள பற்றி பேசுகிற. முதல்ல நீ ஒழுங்காக இரு, அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி பேசுவேன். எனக்கு நீ சீட்டிங் பண்ணிட்டு போனல, அதுக்கு தாண்டி படுற நீ. இப்போ சியாஞ்சுன் உன்னை விட்டுட்டு போயிட்டான் போல. ஜிமின், போதும், ரொம்ப பேசிட்டேன். நீ யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படியாச்சும் போ. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போடி, அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்திகிட்ருக்கான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் உங்கள் கேரக்டர் பற்றிலாம் ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறது. நீங்கள் அப்படி போயிட்டுருக்கும் போது சஹானா அவங்கள பார்த்துட்டு நிறுத்துறா. ஏன் என்னடி ஆச்சு, எதுக்கடி அழுவுற? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க. அவளுக்கு புரியுது உள்ளே எதோ நடந்திருக்கு. ஆக்சுவலி அவள் எல்லாமே கேட்டிருப்பாங்க, நடந்தது எல்லாருக்குமே தெரியுது. அந்த மாதிரி தான் அவன் கத்தியிருப்பான். அவள் உடனே சியாஞ்சுனுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஜிமின் எங்கே இருக்கான்? ஜிமினை நான் பார்க்கணும் அப்படின்னு சியாஞ்சுன் அப்படியே கோவத்தோட அந்த வாய்ஸு. அவன் வேகமாக ஜிமினை பார்க்க தான் வரான். ஃபங்க்ஷனும் முடிஞ்சது, எல்லாருமே போயிடுறாங்க. ஜிமின் மட்டும்தான் உட்காந்துட்ருக்கான். அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். அவங்கள ஒரு மாதிரி பேசிட்டான்ல, அதனால். அப்போ கரெக்டாக சியாஞ்சுன் வரதை பார்த்துட்டு ஜிமின், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? என்ன ஃபோன் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அவ? முதல்ல நீ எதுக்கு, யார் ஒன்று உள்ளே விட்டது? செக்யூரிட்டி அப்படின்னு கூப்பிட்றான். இங்கே பாரு ஜிமின், உன்கிட்ட நான் இன்றைக்கி சண்டை போட வரல, உன்கிட்ட பேசுகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீ ஒன்றும் பேச தேவையில்ல, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நான் டென்ஷனாக இருக்கேன். ஜிமின், தயவு செஞ்சு அமைதியாக இரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஏய், நீ யார்? நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? இப்போ இருக்கிற கோவத்தில் சியாஞ்சுன்னு உன்னை கொன்று வேண்டா, இங்கேருந்து கிளம்பிடு. ஜிமின், நான் சண்டை போட வரலைன்னு சொல்லிட்டேன், நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் பயங்கரமாக அவன் ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் கொடுக்குறான். சியாஞ்சுனுக்கும் கோவம் வந்துடுது. அவங்க 2 பேருமே பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே செதறுது. பயங்கரமாக அடிச்சுட்டு விழுந்து கிடக்குறானுங்க 2 பேரும். டேய், ஒழுங்கு மரியாதை போயிடுறா, இப்போ கூட என்னால் முடியல. ஜிமின், நான் சொல்கிறத மட்டும் கேளு. என்னத்தை சொல்ல போகிற நீ? என்னத்தடா சொல்ல போகிற? நீ மட்டும் எங்கள் லைஃப்குள்ளே வராமல் இருந்தா இன்னத்துக்கு நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம். உன்னால் தாண்டா எல்லா பிரச்சனையும். ஆமாம், என்னால் தாண்டா எல்லா பிரச்சனையும். அதனால தான் நானே சரி பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் கேளு. அன்றைக்கி காலேஜில் உங்கள் அப்பா வந்தார், ஒயனை மீட் பண்ணோம் சொன்னார். 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசினாங்க. அன்றைக்கி அவர் என்னத்தம்மா சொன்னார்? எங்கள் அப்பாவா? அவருக்கு ஒயன் யாருன்னே தெரியாது. அவர் எப்படி வந்து ஒயன்கிட்ட பேசணும்னு நினைப்பார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜிமின், ஆனால் அவர் வந்தார். அன்றைக்கி அவர் வந்து என்னத்தம்மா சொன்னார்? என் பையனை நீ பிரேக்கப் பண்ணிடு ஒயன், அவனுக்கு நீ செட் ஆக மாட்டே அப்படின்னு. சியாஞ்சுன் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே புட்டு வைக்கிறான். இப்போ தான் ஜிமினுக்கு ஒன்றா விளங்குது. நீங்கள் வந்து பிரேக்கப் திடீர்னு சொன்னது எல்லாமே பொய்யா சொல்லியிருந்தீங்களே,
அதெல்லாம் இப்போ தான் அவனுக்கு எல்லாமே புரியுது. அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் பேசுனது, அவங்கள ரொம்ப ட்ரீட் பண்ணதில் ரொம்ப மோசமாக இருக்கும்ல. அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ ஒயன் வேணும்னு இதை பண்ணலை, எங்கள் அப்பா தான் இது எல்லாத்துக்குமே காரணமா? ஆமாம், உங்கள் அப்பா தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒயன் இப்போ எங்கே இருக்கா தெரியல, எங்கே இருக்கான்னு சொல்லலை. எல்லாம் என்னால் தான், நான் தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. சாரி சியாஞ்சூன், என்னை மன்னிச்சிடு. இல்லை ஜிமின், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னை மன்னிச்சிடு. நீ ஒயனை பற்றி கொஞ்சம் பேசினோன்னு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, அதான் இப்போ அடிச்சிட்டேன். அவன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது ஜிமின். நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவகிட்ட போய் அதை பற்றி கேட்டேன். ஆனால் அவள் என்னத்தம்மா என்கிட்ட சொன்னா, நான் ஜிமினியை தான் நினச்சிட்ருப்பேன், அவனை தவிர்த்து வேறு எந்த பையனையும் என்னால் யோசிச்சு பார்க்க முடியாதுன்னு சொன்னான். ஆனால் நீ அவள் கேரக்டரை தப்பாக பேசினது எனக்கு கோவம் வந்துருச்சு. ஐம் ரியலி சாரி. இல்லை சியாஞ்சூன், என் மேலே தான் எல்லாம் தப்பும். நான் கொஞ்சம் புரிஞ்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். நான் தப்பாக, ஐயோ. ஆனால் இப்போ நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிகிட்ருக்கேன் சியாஞ்சூன். இப்போ லூனாவா ஒயனா? லூனாவும் நல்ல பொண்ணு, என்ன நம்பி இருக்கா. நீ இன்னும் லூனாவை நல்லவன் நினச்சிட்ருக்கியா ஜிமின்? ஒயன் அவன்கிட்ட என்ன சொல்ல வந்தா? லூனா கெட்டவ தானே சொல்ல வந்தா. லூனா அவனை ஏமாத்துறான்னு சொல்ல வந்தா. ஆனால் நீ அவள் பேச்சை கேட்கவே இல்லை. இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை வந்து அவன் காட்டுறான். அதில் அவள் பாய் ஃப்ரெண்டோடு பேசுனது எல்லாமே ரெக்கார்டாகிருக்கும். அதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு, அப்போ ஒயன் சொன்னது எல்லாமே உண்மை தானா? ஆமாம், அவள் சொன்னது எல்லாமே உண்மை தான். அவள் உனக்காக தான் ஜிமின் எல்லாமே பண்ணுறா. தயவு செஞ்சு அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக உங்களை தேடி தான் வரான். எல்லா இடத்துலையும் தேடுறான், பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை. அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு வேளை அங்கே இருப்பாளோ சொல்லிட்டு போகிறான். பார்த்தா நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. அதே பீச், அதே அலை, அதே மூன். ஸோ அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. அவன் பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறான். நீங்கள் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்தோடனே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஒயன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற ஜிமின்? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னை மன்னிச்சிடு. உன்னோட பர்சனல் லைஃப்குள்ளே நான் வந்திருக்கக்கூடாது. அதை மீறி வந்தது என் தப்பு தான். ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணலான்னு பார்க்குறீங்க. பட் ஜிமின் விடாமல் இல்லை, உங்கள் கையை பிடிச்சிட்டு, வயன் என்னை மன்னிச்சிருடி, கேரக்டர் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. நீ என்னை விட்டு போன அந்த கோவம் எனக்கு, என்னால் உன்னை விட முடியல. நீ எனக்கு வேணும் வயன். நீ இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? என்னை யோசிக்கவே இல்லைல்ல. எங்கள் அப்பா சொன்னார்னா நீ உடனே பிரேக்கப் பண்ணிடுவியா? அப்படின்னு நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. எனக்கு எல்லாமே தெரியும் வயன், சியாஞ்சுன்னு தான் சொன்னான். எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் தப்பும் என் மேலே தான் வயன், நான் தான் ஒன்று புரிஞ்சுக்கல. இல்லை ஜிமின், இல்லை, உன் தப்பு கிடையாது. எல்லாம் தப்பும் என் மேலே தான். நான் தான் உன்கிட்ட நிறையா பொய் சொல்லிட்டேன். ஆனால் அது உன் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன். ஐம் ரியலி சாரி ஜிமின், என்னையும் மன்னிச்சிடுவாயன். உன் கேரக்டர் நான் தப்பாக பேசிடக்கூடாது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அவங்கள ஹக் பண்ணுறான். லூனாவை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு. சியாஞ்சுன்னு தான் காமிச்சான். அவள் பாய் ஃப்ரெண்டோடு பேசின ரெக்கார்டை காமிச்சான். இது எல்லாத்துக்கும் குழப்பம் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வயன். இனிமேட்டு நம்ம 2 பேருமே எப்போவுமே பிரியக்கூடாது. யார் நம்மளை பிரிக்க நினச்சாலும் நீ வந்து ஒத்துக்காத ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டோட அவன் ஃபோர்ஹெட்டை வைக்கிறான். ஆனால் உங்கள் அப்பா என்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார் ஜிமின். அவர் என்ன ஏற்றுக்கிறது? உன் கூட வாழ போகிறது நான் உன்னை அக்செப்ட் பண்ணால் போதும். அவர் அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை. நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சி அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஜிமின் இப்போது அவன் வீட்டுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பயப்படுறீங்க ரொம்ப. வேணா ஜிமின் போயிடலாம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமின் விடுற மாதிரி இல்லை. அவன் கூட்டிகிட்டு போயிட்டு, அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே அவங்க அப்பாவும் இறங்கி வராரு. ஜிமின் யார்? இந்த மாதிரி நடிக்காதீங்கப்பா முதல்ல.
இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் நீங்கள் தான். எதுக்குப்பா இப்படி பண்ணுறீங்க? என்ன சொல்லிகிட்ருக்க? எதுக்கு இவளை பிரேக்கப் பண்ண சொன்னீங்க? அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் லூனா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது. அவள் நம்ம காசுக்காக மட்டும்தான் இது பண்ணியிருக்கா. அவள் காசுக்காக பண்ணுறாளா? அவள் ஒரு பில்லியனர். அவள் எதுக்கு நம்ம காசை எதிர்பார்க்க போகிறா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் பில்லியனர்லாம் கிடையாது. அவள் இத்தனை நாள் ஒரு பில்லியனராக நடிச்சிட்ருக்கா. அது கூட தெரியாமல் நம்ம இருந்துகிட்ருக்கோம். சியான்ஜுன் தான் இதை கண்டுபிடிச்சான். தயவு செஞ்சு இப்போயாச்சும் எல்லோரும் ரியாலிட்டிக்கு வாங்க. புரியுதா? வயன் தான் எனக்கு வேணும். அவளை மாதிரி வயன் கிடையாது. வயன் ரொம்ப நல்லவ. என்ன அவளால் மட்டும்தான் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான். நீங்களும் அவன் ஐஸை பார்க்குறீங்க. உனக்கு வயன் தான் வேணும்னா இங்கேருந்து கிளம்பிடு. என்னுடைய சொத்துலேருந்து ஒத்த பைசா உனக்கு தரமாட்டேன். யாருக்கு வேணும் உங்கள் சொத்து? எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு வயன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவங்க கூட்டிகிட்டு வரான். நீங்கள் ஏன் ஜிமின் இப்படிலாம் பேசுகிற? ஆமாம் வயன், உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு காசு முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் 2 பேர் வெளியில் போகும்போது சியான்ஜுன் உள்ளே வந்திருப்பான். ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள், இதை முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் காட்டுறான் ஜிமினோட அப்பா கிட்ட. பார்த்தா லூனா ஒரு பில்லியனரே கிடையாது. அவன் பணத்துக்காக தான் இங்கே பழகியிருப்பாங்க அவங்க ஃபேமிலியை. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சிருது ஜிமினோட அப்பாவுக்கு. ஜிமினோட அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு இதெல்லாம் தப்பு, நம்ம ஜிமினையும் வயனையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு அவரே முடிவுக்கு வந்துடுறாரு. உங்ககிட்ட சாரிலாம் கேட்குறாரு. இப்போது உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் தான் ஆக போகுது. உங்கள் பேரண்ட்ஸு, ஜிமினோட பேரண்ட்ஸு, அப்படியே ஒரு கூட்டமே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் நீங்கள் எதிர்பார்த்தது, அது நடக்க போகுது இப்போது. அதே மாதிரி உங்களுக்கு அழகாக ஒரு ஒயிட் கலர் கவுன் போட்டு அழகாக உங்களை ரெடி பண்ணி ஜிமினுமே அழகாக இருக்கான். 2 பேருமே அப்படியே அந்த ஸ்டேஜ் மேலே நின்று உங்கள் ரிங்கை மாற்றிக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் போட்டிருந்த ரிங்கை மறுபடியும் நீங்கள் போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு இதுதான் ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஜிமின் உங்களுக்கு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே இந்த ஸ்டோரியை நான் ஹாப்பியாக முடிக்கிறேன். இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டோரியை நான் 45 மினிட்ஸ் முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இது 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. ஸ்டோரி எப்படி இருந்து மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே ஆர் மிஸ், பை பாய்.